தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டியது ஏன் என அந்த மாநில அரசுக்கு அந்த மாநில உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மையில் தமிழக எல்லையோரங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது சர்ச்சையானது. இந்நிலையில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கேரள மருத்துவ குழுவினர் நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு அங்கு கொட்டப்பட்டிருந்த கேரள மருத்துவ கழிவுகளை ஆய்வு செய்து மீண்டும் கேரளாவிற்கு எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டியது ஏன் என கேரள அரசுக்கு அந்த மாநில உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட கழிவுகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லையில் 6 இடங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் கேரள மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை அள்ளும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் ஒரு அவலநிலை இருந்தது. தற்போது கேரள உயர்நீதிமன்றமே அந்த மாநில அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கின் விவரம் என்ன? பாலா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 இடங்களில் கேரள மருத்துவமனைகளில் இருந்து உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக கேரள அரசிடம் கேரள உயர்நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட இந்த மருத்துவ கழிவு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் 23ஆம் தேதிக்குள் அனைத்து மருத்துவ கழிவுகளையும் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில 8 போக்லைன் இயந்திரங்கள் மூலமாக 16 லாரிகளில் கேரளாவிற்கு மருத்துவ கழிவுகள் கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் கேரள உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு நீதிபதிகள் குரியன் தாமஸ் மற்றும் கோபிநாத் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில மருத்துவ கழிவுகளை மற்ற இடங்களில் கொட்டுவது அனுமதிக்க முடியாது, பொது இடங்களில் கொட்டுவது நமது மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ கழிவுகளை நாம் தான் கையாள வேண்டும், அதற்கான சிறப்பு மேலாண்மை மையங்களை நிறுவ வேண்டும். அதை விடுத்து அருகில் உள்ள மாநிலங்களில் இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பாக மருத்துவ கழிவுகள் கொட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேரள உயர்நீதிமன்றம் கேரள அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் மற்றும் நடுக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 7 டன்னுக்கும் மேல் மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி பாலா.